வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மத்திய அரசு மத்திய நிதியுதவி பெறும் திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் அப்பட்டமான அரசியல் பாரபட்சம் காரணமாக மத்திய அரசு தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்ததாக வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக விமர்சித்தார். நடப்பு நிதியாண்டிற்கான துணை மதிப்பீடுகளுக்கான மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர், மத்திய அரசு எவ்வாறு தமிழ்நாட்டை தொடர்ந்து குறைத்து வருகிறது, அது மாநிலத்தில் அடிப்படை வருவாய் பற்றாக்குறையை எவ்வாறு ஏற்படுத்தியது என்பதை அவையில் தெரிவிப்பது தனது கடமை என்று கூறினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்காமல் ஒருதலைபட்சமாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறிய அமைச்சர், இதுவரை சத்தமாக அறிவிக்கப்பட்ட கூட்டுறவு கூட்டாட்சி முறையே மத்திய அரசு உண்மையானது என்று கருதுகிறதா? இந்தியாவில் முதலிடத்தில் இருந்த போதிலும் பள்ளி மற்றும் உயர்கல்வி நிதியில் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசின் கொள்கை பாரபட்சத்தின் வெளிப்பாடல்லவா? தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் நிலையில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசு வழங்குவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் எழுப்பிய மற்ற முக்கிய கேள்விகள்: தேசிய இணைப்புக்கு முக்கியமான தெற்கு ரயில்வே வலையமைப்பிற்கு தேவையான நிதி மறுக்கப்படுவது ஏன்? கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை டெல்லி ஏன் 20 மாதங்களாக முடக்கியுள்ளது? கல்வித்துறையில் மட்டும் மாநிலத்திற்கு 4000 கோடி ரூபாய் கடன்பட்டுள்ளது. ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 450 கோடி ரூபாய் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் தென்னரசு கூறினார். இதேபோல் ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் குடிநீர் திட்டங்களை பராமரிக்க மாநில அரசு தனது சொந்த மற்றும் தொழிற்சங்க பங்கிற்கு தொடர்ந்து நிதியளித்தாலும் தமிழகத்திற்கு 3407 கோடி ரூபாய் செலுத்தப்படாமல் உள்ளது. நாடு தழுவிய அளவில் 50,655 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 புதிய விரைவுச் சாலைகளை மத்திய அரசு அனுமதித்த போதிலும் தமிழகத்திற்கு ஒன்று கூட ஒதுக்கப்படவில்லை. உடோட்பி மட்டும் 11,800 ரூபாய் கோடிக்கும் அதிகமான திட்டங்களையும், குஜராத் 10,500 கோடி ரூபாய் மற்றும் மகாராஷ்டிரா 17,800 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களையும் பெற்றுள்ளது. அதேபோல் ரயில்வே ஒதுக்கீடுகளும் கடுமையான பாகுபாட்டை பிரதிபலிக்கின்றன. உடோட்பி ஒரே ஆண்டில் 19,858 கோடி ரூபாயை பெற்றது. அதே நேரத்தில் தமிழகம் 3 ஆண்டுகளில் 19,068 கோடி ரூபாயை மட்டுமே பெற்றது. தமிழகத்தின் உரிய நிதி ஒதுக்கீடு கோரிக்கை தொண்டுக்கான வேண்டுகோள் அல்ல, மாறாக ஒரு நியாயமான கோரிக்கை என்பதை அமைச்சர் அடிக்கோடிட்டு காட்டினார். மேலும் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் கூட்டாட்சி கட்டமைப்பிற்குள் சமமாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.